மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம். இப்போ பாமக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது அவர் எம்பியாக இருப்பது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களால் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். மீண்டும் அந்த வாய்ப்பு அதிமுக இணைந்தாலும் அவருக்கு இருக்குதானே? வணக்கம் கார்கே. அதாவது இணைந்தால் வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அதே சமயத்துல உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேணும்னா எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் அனுப்பலாம். ஏன்னா நாட்டுல ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பிக்கு அன்புமணி ராமதாஸ் கொடுப்பாங்கிற எந்த விதமான கேரண்டியும் கிடையாது அதிமுக. அதே சமயத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இல்லாத ஒரு அதிமுக கூட்டணியில யாரும் இணையத்துக்கு இன்னைக்கு தயாராக இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கேட்கக்கூடிய இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குமானில் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அந்த கூட்டணிக்கு தான் போவாங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா உங்களுக்கு எந்த கேரண்டி இருக்கு உங்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்கன்னு? அதை தாண்டி இப்போ பாமக 2004 அவர் மத்திய அரசுல அங்கம் வகித்தாங்க. அதுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத பாக்குறோம். இப்போ அவர் ராஜ்யசபா எம்பி, மீண்டும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகவோ அல்லது மீண்டும் தேர்தலில் நின்று எம்பி ஆனாலும் கூட அவர் மத்திய அமைச்சராவதற்கான அஷூரன்ஸை பாஜக கொடுக்குன்றீங்களா? அந்த மாதிரி அஷூரன்ஸ் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். நிலைமை அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அவர் எம்பி ஆனாரு தருமபுரியில இருந்து. அதே மாதிரி இந்த முறை கூட அவர் லோக்சபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, ஏன்னா அதே கூட்டணியில இருந்து அவர் ஜெயிச்சாரு 2014. அதே மாதிரி இப்ப ஜெயிக்கலாமே அவர். அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மந்திரி சபையில இடம் பெறுவோமா இல்லையாங்கிறதுலாம் இப்ப ரொம்ப ப்ரீமெச்சூர். இதுல ஒரு கேள்வி என்னன்னா, வாசன் அதிமுகவோடும் நெருக்கமாக இருக்கிறார், பாஜகவோடும் நெருக்கமாக இருக்கார். ஆனா நான் இந்த இடையில இவங்களுக்காக நான் பேசலன்றதே அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். ஆனா வாசன் இப்போ பாஜகவோட ரொம்ப நெருங்கி இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாசன் எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா வாசன் அதிமுக பிளஸ் பாஜக ரெண்டு பேரோடையுமே இணக்கமா தான் இருக்காரு. அவர் எந்த பாதையில போவாருன்னு தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் வெரி கிளியர், மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுல அவர் தெளிவா இருக்காரு. அதை தாண்டி வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு இயக்கமாவும் இங்க இல்ல. சோ அவர் எப்படி முடிவு எடுக்கிறான்னு பொறுத்துதான் பார்க்கணும். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.